الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை அல்லாஹ் எழுதி முடித்தார். இந்த உலகத்தை எவ்வாறு நடத்தாட்ட வேண்டும், இந்த உலகத்தில் யார் யாரை படைக்க வேண்டும், இந்த உலகத்தை எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முழுதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டார். முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹுவை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருப்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் பேரை மறுக்கிறார்கள். ஒரு படைக்கக்கூடியவன் இருக்கிறான், சாப்பாடு தரக்கூடியவன் இருக்கின்றான், எங்களுக்கு உயிர் தந்த ஒருவன் இருக்கின்றான், எங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்று முழு உலகமும் நம்புகின்றது. ஆனால் அவனுடைய பெயர் அல்லாஹ் என்பதைத்தான் மறுக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய எங்களுடைய கடமை அந்த அல்லாஹ் யார் என்பதை நம்முடைய உடம்பிலிருந்து மூச்சு நிற்பதற்கு முன்னால் இந்த பூமிக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நம்முடைய தலையாய கடமை அதுதான். அல்லாஹ் என்பவன் யார்? முதலாக இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் என்ன இறக்கினான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلقல் இன்சான மின் علق இக்ரா வரப்புக்கல் அக்ரம். அல்லாஹ் சொன்னான், நபியே ஓதுங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق, உங்களை படைத்த உங்களுடைய ரப்புடைய பெயரால் ஓதுங்கள். காலிக், முழு உலகத்தையும் படைத்த உங்களுடைய ரப்புடைய இறைவனுடைய பெயரால் ஓதுங்கள். படைத்தவன் யார்? படைப்பு என்ற சக்தி யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. வேறு யாராலும் எதையும் படைக்க முடியாது. பின்னால் உள்ள வசனங்களில் பார்ப்போம். அல்லாஹ் தொடர்ந்தும் நபி அவர்களுக்கு இறக்கினான்,
خلقல் இன்சான மின் அலக, மனித சமூகத்தை அலக்கிலிருந்து படைத்தான். அலக்கென்றால் என்ன? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் என்ற சொல்லே தெரியாத காலம். விஞ்ஞானம் என்ற சொல்லை உலகம் கேள்விப்பட்டிருக்கவில்லை. இந்த காலத்தில் அல்லாஹ் சொன்னான், மனிதனை அல்லாஹ் சதை கட்டியிலிருந்து, இரத்த கட்டியிலிருந்து அல்லாஹ் படைத்தான். خلقல் இன்சான மின் அலக இக்ரா வரப்புக்கல் அக்ரம். நபியே ஓதுங்கள், உங்களுடைய இறைவன் மிக சங்கையானவன். அக்ரம் என்றால் சங்கையானவன். நீங்க இன்றைக்கு அல்லாஹ்க்கு ஏசினதுக்காக அல்லாஹ் உடனே உங்களோட தலையில இடிய இறக்கி அழிக்க மாட்டான். இவன் தான் சங்கையாளன். எனக்கு நீங்க ஏசிட்டீங்க, உடனே கோபம் வந்துடும். நீங்க எனக்கு ஏசிட்டீங்க, கோபம் வந்துடும், ஏதாவது செஞ்சிருவேன் நான் உங்களுக்கு, பழிக்கு பழி. ஆனா நீங்க அல்லாவுக்கு நாள் பூரா ஏசுங்க, அவன் பார்க்கிறது என்ன தெரியுமா? இவன் என்னுடைய அடிமை, இவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன், இவனுக்கு வாழ்வில் ஒரு சந்தர்ப்பம். நீங்க எவ்வளோ ஏசுங்க அல்லாஹ்க்கு. அல்லாஹ் அக்ரம். அக்ரம் என்றால் சொல்லுவாங்களே தெம்பிலி, தெம்பிலிடே தலைய வெட்டினாலும் உண்ட தாகத்தை தீக்கும். அது தலையத்தான் வெற்றாய் தெம்பிலியுடைய, ஆனால் அது உண்ட தாகத்தை தீக்கிறது. இது தெம்பிலிக்குரிய குணம். உன்னுடைய தாய்க்கு நீ மாறி மாறி பொல்லால் அடிக்கிறாய், அடித்து முடித்ததற்கு பிறகும் அவள் சமைத்து உனக்கு தீத்துவாள். அவள்தான் தாய். இந்த தெம்பிலியை விட, இந்த தாயை விட அக்ரம் தான் அல்லாஹ். நீ அல்லாஹ்வுக்கு ஏசு, அல்லாஹ்வுடைய பேரை பன்றியில் எழுது, அல்லாஹ்வுடைய பேரை நாயில் எழுது, அல்லாஹ்வுடைய பேரை எங்கும் எழுது. நீ அதற்கு பிறகும் உனக்கு சாப்பாடு தரக்கூடியவன் தான் அல்லாஹ். அதற்கு பிறகும் உனது தாகத்தை தீர்ப்பவன் தான் அல்லாஹ். அதற்கு பிறகும் உனது கண்களால் பார்க்கும் சக்தியை தருபவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு சமூகம் சூரத்துல், அதாவது அந்த சமூகத்துக்கு சொல்லப்பட்டது, நீங்க மதுரமான தண்ணியை குடிக்க தாரது யார் உங்களுக்கு? சூரா முல்குடைய கடைசி ஆயத், குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா ஃபமன் யஅதீகும் பிமாஇன் மஈன். மனிதர்களே, நீங்க குடிக்கிற தண்ணி இருக்குது, இது கௌராக மாறிட்டு அப்படியே வத்தி திக்கில, அல்லது அப்படியே மதுரமற்ற தண்ணீராக மாறிட்டு, உங்களுக்கு யார் தண்ணி தானது குடிக்கிறது? அப்ப அவங்க சொன்னாங்களா, நாங்க மண்வட்டியால தோண்டி தோண்டி தண்ணி எடுப்போம். சொல்றாங்க வரலாற்றுல அல்லாஹ் என்ன செய்தானாம், அவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிப்பதற்கு கண் இருக்குதே தண்ணீர், அதை அல்லாஹ் எடுத்துட்டான். கண்ட தண்ணி போன எல்லாமே பொட்ட கண்குருடாயிற்று. அல்லாஹ் விளங்கப்படுத்துவதற்கு. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டார். இவ்வளவு அக்ரம் அல்லாஹ், சங்கையானவன் அல்லாஹ். இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம். அவன்தான் பேனை கொண்டு உங்களுக்கு கற்றுத் தந்தார். முதலாக அல்லாஹ் பூமியில் படைத்த படைப்பு கலம் தான், பேனை. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அல்லாஹ் பேனையை படைத்து உலக முடிவு வரை என்னென்ன நடக்க வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹ் எழுத சொன்னான். அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். மனிதனுக்கு தெரியாத முழுதையும் படிச்சு கொடுத்தது யாரு? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா.
இவனை படைச்சி சரியாக்கி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இவன் பேச்ச பார்த்தா இவன் வரம்பு மீறுறான். நல்லா சொல்ற, இவன் என்ன போட்டு கஷ்டப்படுத்துறான். ஹதீஸ்ல வந்திருக்கு, அல்லாஹ் சொல்றான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான். எப்படி நோவினைப்படுத்துறான்? யசுப்பு தஹர், காலத்துக்கு ஏசுகிறான். எதுக்கு ஏசுறான் பாருங்க. இந்த காலம் சரிவராத காலம், சாமான் விலை கூடின காலம், அந்த ஷைத்தாண்ட காலம், இந்த ஃபிரௌன்ட காலம், காலத்துக்கு ஏசுகிறான். ஓ அன தஹர், அல்லாஹ் சொல்றான், காலம் நான் தான், நான் தான். உகல்லிபு தஹர் உகல்லிபு லைல வன் நஹார், காலத்தை மாத்துறது நான். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, காலிக் அல்லாஹ். எங்கட ஈமான் கூடும். குர்ஆன்ல அல்லாஹ் மனிதனை, மிருகங்களை, மலைகளை, பறவைகளை, முழு படைப்பை பத்தியும் அல்லாஹ் சொல்லிட்டு எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். உங்களால ஏழுமண்டா ஒரு கொசுவை படைங்க பாப்போம். எதை நீங்க ஒரு மனிதன் உலகத்துக்கு சொல்லுங்க இந்த சவாலை. யாரெல்லாம் படைக்கிற சக்தி இருக்குது என்று சொல்லுவார்களோ அவர்களை பார்த்து இதை கேளுங்க. நீங்க வேறொன்றும் படைக்க வேணா, நீங்க படைச்சு காட்டுங்க ஒரு ருபாப். ருபாப் என்ன அரபுல கொசு. அல்லாஹ் கேட்கிறான், இத உங்களுக்கு கேளுமண்டா ஒரு கொசு ஒன்றை படைச்சு காட்டு. கொச கூட படைக்க இயலாத உங்களுக்கு இவ்வளவு வாயா, உங்களுக்கு இவ்வளவு நினைப்பா உங்களுக்கு? கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எழுப்பாட்டி வச்சு ஒரு கேள்வி கேட்க இருக்கிறான். என்ன கேள்வி? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம் الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. மனித சமூகத்தினர்களே, கேள்வி நல்ல விலை கொள்ளும். யா அய்யுஹல் இன்சான், மனித சமூகத்தினர்களே, மா கர்ரக, உங்களை எது ஏமாத்தியது? எப்படி கேள்வி? ஏமாப்பா உலகத்துல ஏமாந்து வாழ்ந்தீங்க. மா கர்ரக, யாரை விட்டும்? பிரப்பிகல் கரீம், சங்கையான உங்களுடைய ரப்பை விட்டும். எதை விட்டும்? சங்கையான ரப், உங்களோட ரப். அக்ரம் தான் நீங்க கரீம் என்று சொல்ற. அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அவசரப்பட மாட்டான். அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்ய போய்தான் இந்த மனித தோற்றத்தில் பூமியில் வாழ்கிறோம். எங்கள் அல்லாஹ் ஒரு மிருகமா படைத்திருந்தா, ஒரு பறவையா படைத்திருந்தா, ஒரு பாம்பா படைத்து அல்லாஹ்க்கு முடி. அல்லாஹ் மாறு செய்த சமூகத்தை குரங்காகவும் பன்றியாகவும் மாற்றி அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க வானாம் அல்லாஹ் தடை விதித்தான். அல்லாவுக்கு ஜில்மால் போட்டாங்க. என்ன செஞ்சாங்க? வெள்ளிக்கிழமையே வளைய கட்டி வச்சுட்டாங்க. சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க தேவை. அப்ப வார மீன் எல்லாம் தங்குமா இல்லையா? என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அவ்வளோ பேரையும் குரங்கா பன்றி அல்லாஹ் மாத்திட்டான். இப்படிப்பட்ட அல்லாஹ், என்ன அல்லாஹ்க்கு ஜில்மால் செய்யக்கூடாது யார்? போய் பார்க்கிறாங்க, வீட்டுக்குள்ள பார்த்தா கிராமத்துல குரங்குகளும் பன்றிகளும் ஒரு நாள் கூட வாழல. எல்லாரையும் அல்லாஹ் மௌத்தாக்கி, ஒரு நாள் கூட அல்லாஹ் வாழ வைக்கல, அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். கரதா ஹனாசீர். கண்ணியமிக்க சகோதரர்களே, சங்கையான அல்லாஹ் எங்கட அல்லாஹ். அவன் சொல்றான், 4 விடயம் சொல்லி காட்டுறான். கியாமத்துல கேட்பானாம் இந்த நாளை. ஒன்று, அல்லதீ ஹலகக், உன்னை படைச்சது யார்? இத சொல்லு. உன்னை படைச்சது யார்? நீ யார் உன்னை படைச்சதுன்னு சொல்றியோ? இப்ப அவங்க எல்லாம் செத்துட்டாங்களே, நான் சாகுறவன் இல்லையே. அல்லாஹ் மௌத்தாயிட்டானா? அல்லாஹ் செத்துட்டானா? இல்லையே. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் சொல்றான், நான் உயிரோடு இருக்கிறேன். ஹை, ஹை என்ன?
எனக்கு மவுத் இல்லை, நான் மவுத்தாகிறது இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக இமாம் பிதாயாவுல பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்வோட பேச போல கேட்டாங்களாம், யா அல்லாஹ் நீ தூங்குறது இல்லையா, அல்லாஹ் தூங்குறது இல்லையா என்று அல்லாஹ் ஆயத்துல் குர்சியில் என்ன சொல்லியிருக்கிறார், லா தஅഖுதுஹு சினது வலா நௌம். அல்லாஹ்க்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. அல்லாஹ் இதை விளங்கப்படுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், இன்று இரவு மூசா கையில கிளாஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளு, தூங்கிடாதே. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிளாஸ் ஒன்று எடுத்து வைத்திருக்கிறாங்க, தூங்க இல்லை. ஆனா மனிதன் என்ற ரீதியில கடைசி இரவுல கொஞ்சம் கண் போயிடும். கண் போயிட்டு கிளாஸ் விழுந்துச்சு, தூள் தூள் ஆயிட்டு. அல்லாஹ் சொன்னான், மூசா நீங்க தூங்கி கிளாஸ் தான் உடைந்தது, நான் தூங்கினா உலகமே முடிஞ்சு. அல்லாஹ் தூங்குறது இல்ல. அல்லாஹ் அவ தூக்கமே இல்லாத அல்லாஹ்வைத்தான் நாங்க நம்பி இருக்கின்றோம். உயிருள்ள அல்லாஹ் அவன் கேட்பான் எங்களை பார்த்து இந்த கேள்வி, இன்ஷா அல்லாஹ் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, மறுங்க, அங்க போய் பாருங்க. என்ன முதல் கேள்வி, அல்லதி ஹலகக், உன்னை படைச்சது யார்? இரண்டாவது ஃபஸவ்வாக், உன்னை வடிவமைத்தது யார்? இந்த வடிவம் இருக்கிறே, மூக்கு ரவுண்ட், கண் ரெண்டும், நெத்தி, இந்த தலையை பொட்டியாக்கின பாரு. ஃபஸவ்வாக், இந்த விரல்களை பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளவு நீட்டமானது. யார் செய்தது? எங்க வச்சு செய்தது? அல்லாஹ். சாதாரணமான அல்ல, அல்லாஹ் நுணுக்கமாக அல்லாஹ் சொல்லுவார். நுணுக்கமாக அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்பார். இரண்டாவது கேள்வி ஃபஸவ்வாக், மூக்க பாருங்க, எல்லாரும் மூக்கு ஒரே மாதிரி. தலைய பாருங்க, காதுகளை பாருங்க, வட்டமா, பொட்டி காது இல்லை யாருக்கும். கைய பாருங்க, ஃபஸவ்வாக். ஒரு சீமந்தி களிமண்ணை எடுத்து ஒரு மனிதனை செய்ய பார்ப்போம், மேலுமண்டா உங்களால வடிவமைச்சு. கொஞ்சம் பேர் செய்யல, எல்லாருக்கும் செய்யல, வடிவமைக்கிறது. மூணாவது அல்லாஹ் கேட்பான், ஃபஅதலக், உன்னை நேராக்கினது யார்? நேரண்டா ரெண்டு கையை நீட்டி பாருங்க, எவ்வளவு நேரா இருக்கு. ரெண்டு காலை வச்சு பாருங்க, எவ்வளவு நேர். ஒரு காலை விட ஒரு கால் ஒரு இஞ்சி கூடியிருந்தா என்ன பேர் வைப்போம் நாங்க? கட்டையன், சொத்தியன். இதெல்லாம் அல்லாஹ் எங்க வச்சு செஞ்சது? பெரிய கம்பெனி போட்டு செஞ்சியா? எவ்வளவு சென்டிமீட்டர், எவ்வளவு வேலை பார்க்க பாச விட்டு பாருங்க, வீட்டுல நேர் எடுக்க கொள்ள. எங்க வச்சு செஞ்சான் அல்லாஹ்? உங்களோட உம்மாட வயிற்றுக்குள்ள வச்சு செஞ்சான் அல்லாஹ். இருள்கள்ல வச்சு செய்தான் இவன் தான் அல்லாஹ். வேற எங்கேயாவது செய்தானா? பிறந்ததுக்கு பிறகு செய்யலுமா? ஒரு கால் கட்டை ஆயிட்டு, ஒரு கால் நீட்டம் ஆயிட்டு, ரெண்டையும் நேராக்கிறதுக்கு உலகத்துல வந்து செய்த யார்? செய்த ஒருவனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இதுதான் உண்மை என்று நாங்க சொல்றோம். மூணாவது கேள்வி இது. ரெண்டு கால் எவ்வளவு நேர், ரெண்டு கை எவ்வளவு நேர். இந்த ரெண்டு கண்ணையும் பாருங்க, எவ்வளவு நேரா வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கண்ணை நெத்திலையும் ஒரு கண்ணை சொக்குலையும் வச்சா எவ்வளவு நேர். இந்த ரெண்டு கண்ணுக்குள்ள மூக்க பாருங்க, எவ்வளவு நேர். கீழே வாய பாருங்க, மூக்குக்கு நேராக. இதுக்கு இடையில பாருங்க வா எவ்வளவு. ஃபஅதலக், ரெண்டு தோல்பியத்தை பாருங்க, கைய பாருங்க. ஃபஅதலக் மூன்றாவது. நாலாவது கேள்வி அல்லாஹ் கேட்பானாம், ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். என்ன கேட்பானா? உங்களுக்கு ஒரு தோற்றம் ஒன்று தந்தேனே, உங்களை மாதிரி ஒரு ஆளை நீங்க முழு காத்தாங்குடியை தேடி பாருங்க பாப்போம். உங்களை மாதிரி ஒரு ஆள், சரி முழு ஸ்ரீலங்காவை தேடி கொண்டு வாங்க, ஏழுமண்டா. ஸ்ரீலங்கா விடுங்க, முழு உலகத்திலையும் போய் தேடுங்க. நாங்க மாடலை மாத்திரத்துக்கு ஸ்ரீலங்காக்கு வேற மாடல், இந்தியாவுக்கு வேற மாடல் கொடுக்கலுமா? இல்லாதான் உங்களை மாதிரி ஒரு ஆளை இந்த உலகம் சொல்லுதா இல்லையா? ஏன் பிங்கர் பிரிண்ட் வைக்கிறது? பிங்கர் பிரிண்ட் ஏன் வைக்கிறது? விரல்ல பிரிண்ட் ஏன் எடுக்கிறது?
சைன்ல குழப்பம் செஞ்சாலும் இதுல குழப்பம் வராது. யார் செஞ்சது இது? அல்லாஹ் சூரா கியாமாவுல சொல்றான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. அரபுல பனானாண்டா ஃபிங்கர் பிரிண்ட், மேல விரல். வாழைப்பழமா பனானா இல்ல, அரபுல பனானா ஞாபகம் இருக்கு, அதுதான் சொல்றேன் நான். பனானா இந்த விரலுடைய மேல் பகுதியை கூட சரியாக செய்துதான் கியாமத்தில் உங்களை எழுப்பாட்டுவோம். உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்ல உலகத்தில். யார் செய்தது? சொல்லுவாங்க சம்சா இருக்குது. சமுசா அந்த முக்கோண வடிவம் தான். எத்தனை வருஷமா? நமக்கு தெரிஞ்ச 50 வருஷமா அதே முக்கோணத்துல இருக்கு. 7 மண்டா வேற தோற்றம் கொடுத்து பாருங்க. சம்சாக்கு கட்லெட் பெட்டிஸ் பெட்டிஸ்மோலே தலைக்கு படி இதுதான். தேங்காண்டா, தேங்காவது அல்லாஹ் உருவாக்குறது, சம்சா நாங்க செய்யறது. 7 மண்டா ஒரு தோற்றம் தர தகுதியான ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். வேற யாருக்கும் தோற்றம் கொடுக்கல. இந்த 4 விடயத்தை அல்லாஹ் கியாமத்துல கேட்க இருக்கிறான். ஒன்று என்ன? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். சங்கையான ரப்ப விட்டு உன்னை எது ஏமாத்தியது? அல்லதி ஹலகக், உன்னை படைச்சானே அவன். ஃபஸவ்வாக், உன்னை வடிவமைத்தானே. ஃபஅதலக், உன்னை நேராக்கினானே. ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், உனக்குன்னு ஒரு தோற்றம் தந்தானே. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அல்லாஹுடைய மக்லூக் தான் நான். இந்த அல்லாஹ்வை நம்பணும். இந்த ஹாலிக்க பத்தி பேசணும் உலகத்தில். இவனை விட ஒரு ஹாலிக் இல்ல. அந்த காலத்திலையும் அல்லாவுக்கு எதிராக சவால் பலர் விட்டார்கள். அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினது பேசுறதுக்கு தான். பேசத்தான் நபிமார்கள் அனுப்பினது. நும்ரூத் அல்லாஹ் என்று வாதாடினவன். யார் அல்லாஹ் அனுப்பினான் நும்ரூதிடம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சூரா பக்ராவுல சொல்லி காட்டுறான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க் إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت. நும்ரூதுரத்துல போய் நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க என்ன தெரியுமா? எந்த அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறது மௌத்தாக்குறது. நும்ரூத் என்ன சொன்னான் தெரியுமா? மமத தானே, ஆட்சியுடைய பபிலோனியாவுடைய மன்னன் நும்ரூத் சொன்னான் மமதையில அனௌஹி வ உமீத், நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மௌத்தாக்குவேன். ஜெயில இருந்து 2 பேரை கூப்பிட்டார். ஒருத்தர கழுத்தை வெட்டி பாரு உயிரை போக்கிட்டார், மற்றவரை சும்மா அனுப்பினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கேள்வி கேட்டார். என்ன சொன்னாங்க? என்னுடைய அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான், உங்களால் முடியும் என்றால் மேற்கிலிருந்து உதிக்க வைக்கப்பா. நீங்க இப்ப உயிர்ப்பிச்சு மௌத்தாக்கி காட்டினீங்க தானே, ஒன்றை செஞ்சு காட்டினீங்க தானே. சரி, அடுத்த கேள்வி. ரப், அதாவது என்னுடைய அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான், உங்களால் முடியும் என்றால் மேற்கிலிருந்து உதிக்க வையுங்கள். முடியுமா? அல்லாஹ் சொல்றான், வாய பொத்தித்தான் அந்த காஃபிர். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய தார்மீக கடமை, உலமாக்களுடைய கடமை மட்டுமல்ல, உங்களோட மௌத்து வரைக்கும் கடமை. இந்த பூமியில் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை பேசுவது உங்களுடைய கடமை. எப்ப இத பேசுறத நிறுத்துவீர்களோ பாத்தில்கள் மேலே வர தொடங்கும். கடைகளில், மார்க்கெட்டுகளில், வீடுகளில், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹுடைய முதல் தன்மைதான் ஹாலிக், படைச்சவன். படைத்தவன் அவன்தான். மனித சமூகத்தை படைத்ததை பற்றி தனியாக, மிருகங்களை தனியாக, பறவைகளை தனியாக, காற்றை
முழு படைப்பையும் பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. அதில் எங்களுடைய படைப்பு வித்தியாசமான நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீதான் எங்கட காலிக், நீதான் எங்கட காலிக் யா அல்லாஹ். அல்லாஹ்விடம் கேட்டாங்க, படைப்பான அல்லாஹ் மீள் எழுப்பாட்டுவானா? அல்லாஹ் சொன்னான், அஅன்தும் அஷத்து கல்கன் அமிஸ் ஸமா, நீங்களா பெரிய படைப்பு, இந்த வானமா பெரிய படைப்பு? இந்த வானத்தை எனக்கு படைக்கலும் என்றா உங்களெல்லாம் படைக்கிறது இல்லை சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் காலிக், அல்லாஹ் தான் காலிக். உலகத்தில் எறும்பை படைத்தவனும் அவன்தான், வானத்தை படைத்தவனும் அவன்தான், முழுதையும் படைத்த காலிக் அவன்தான், காபீர்களை படைத்தவனும் அவன்தான். உங்கட அல்லாஹ் உங்கட அல்லாஹ் யாரும் சொல்ல தேவையில்லை, எல்லோருடையும் அல்லாஹ் அவன்தான். எங்கட அல்லாஹ் மட்டுமல்ல, இந்த பூமியில் சுத்தி திரியக்கூடிய மனித சமூகத்துடைய அல்லாஹ் அவன்தான், மிருகங்களுடைய அல்லாஹ் அவன்தான், பறவைகளின் அல்லாஹ் அவன்தான், ஊர்வனங்களின் அல்லாஹ் அவன்தான், மலைகளின் மரங்களின் வானத்தின் பூமியின் அல்லாஹ் அவன்தான். அவனுக்கு பேர்தான் காலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு காஃபிர் வந்து என்ன செஞ்சான், ஒரு இத்து போன முள்ளொண்ட கையில அப்படியே பவுடர் ஆக்கினான். பவுடர் ஆக்கி அப்படியே ஊதினான். ஊதிட்டு கேட்டா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதையும் ஒன்று அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? அல்லாஹ் என்ன ஆயத்தை வைக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா யாசீன். அவலம் யரல் இன்சானு அன்னா خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشاها أول مرة وهو بكل خلق عليم. الله ஆயத்தை இறக்கிறான். அவலம் யரல் இன்சான், இந்த மனுஷனை பார்க்கலையா? அன்னா خلقناه, நாங்க தானே அவனை படைச்சோம். எதால? மின் நுத்ஃபா, தண்ணி துளியிலிருந்து படைத்தோம். فإذا هو خصيم مبين, இவன் வந்து எங்களோட சண்டை பிடிக்கிறானே, தர்க்கம் செய்கிறானே. என்ன செய்யறான்? وضرب لنا مثلا, எங்களுக்கு வந்து உதாரணம் காட்டுறானே. முள்ள கொண்டு வந்து கையில ஊதி தூசியாக்கி ஊதி இத படைப்பானான்னு கேட்கிறானே. ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم, இந்த முள்ளு இத்து போனதுக்கு பிறகு எழுப்பாட்டுவானான்னு கேட்கிறானே. குல், நபியே சொல்லுங்கள், முதலாக படைச்ச அல்லாஹ் திரும்ப எழுப்பாட்டுறதுக்கு தகுதி உள்ளவனா இல்லையா? குல் யுஹீஹா அல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே எங்கட காலிக் அல்லாஹ். ஈமான உறுதிப்படுத்தணும். இந்த காலங்கள்ல இந்த பயான்களை கேட்டு அல்லாஹுவை பத்தி பேசி அல்லாஹுவை பத்தி கேட்டு எங்கட ஈமான உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஏன் ஈமான்ல ஆட்டம் கன்ற கூடாது. ஒரு நாள் கபர்ல வச்சதோட ஞானம் பிறக்கும். அதாலதான் அல்லாஹ் யாரெல்லாம் இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வுக்கு ஏசுறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த, நபி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நசியத் என்ன தெரியுமா? ஃபமஹிலில் காஃபிரீன் அம்ஹில்ஹும் ருவைதா. என்ன சொல்றார்? ஃபமஹிலில் காஃபிரீன், நபியே இந்த காஃபிர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு அவகாசம்? அம்ஹில்ஹும் ருவைதா, கொஞ்ச காலம் கொடுங்க. பாவம் 20, 30, 40 வருஷம். அபூஜெயில் எவ்வளவு அல்லாஹ் கேசினான், ஃபிரௌன் எவ்வளவு அல்லாஹ் கேசினான். எந்த அளவு ஃபிரௌன் சொன்னான்டா, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய கடவுள் என்றே சொல்லிட்டான். சொல்லுவாங்க அதபுர் ரம்சி என்ற கிதாபுகள்ல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும் பொழுது ஃபிரௌன் யாரு இபிலிஸ் யாருன்னு சொல்றதுக்கு ஒரு கதை எழுதுவாங்க.
ஆதாரமற்ற கதை, ஆனா மண்டைக்கு படுற கதை. இப்லீஸ் ஒரு தடவை ஃபிரௌன் ஊட்ட வாரானாம். வந்து ஃபிரௌன் ஊட்ட தட்டுறான். ஃபிரௌன் கேட்டானாம், யாரு கதவு வாசல்ல வந்திருக்குது? இப்லீஸ் கேட்டானாம், அன ரப்புக்குமுல் ஆலான்னு சொல்ல தெரியும், வாசல்ல நிக்கிற யாருன்னு தெரியாதா? என்ன கேட்டானா இப்லீஸ்? நான் தான் பெரிய கடவுள்னு சொல்ல தெரியும் ஃபிரௌன், உனக்கு வாசல்ல நிக்கிற யாருன்னு தெரியாதா உனக்கு? கதவை திறந்து சொன்னானாம், இஜ்லிஸ் யா லஈன். ஃபிரௌன் சொன்ன, சபிக்கப்பட்டவனே உட்காரு. ஃபிரௌன் சொன்னானாம், இப்லீஸ் நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் சுஜூத் செய்யல, ஆனா நீ எப்படிப்பட்ட மகா பாவியண்டா, படைச்ச அல்லாஹ் இருக்கும் பொழுதே நீ அல்லாண்டு வாதாடின மகா பாவினி. கண்ணியமிக்க சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு ஏசின ஃபிரௌன் கடைசி வரைக்கும் திருந்த கிடைக்கல. கடைசி வரைக்கும் திருந்த கிடைக்கல. என்ன முடிவு ஆயிடுச்சு? என்ன முடிவு ஃபிரௌனுக்கு? அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வஅஷியா அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். காலை மாலை நரகத்துடைய போர்மையில போட்டு போட்டு அல்லாஹ் எடுக்க பாவமா இல்லையா? எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கட உயிர் நம் உடம்புல இருக்குது. அல்லாஹ் மௌத்த தரல. மௌத்தானவங்களுடைய கதையை விடுங்க. எங்கட மௌத்து வரைக்கும் நாங்க அல்லாஹ் யார், அல்லாஹ்க்கு 99 பேர் இருக்கு, இதை கூட பேசினா போதும். அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய 99 பேர்கள். ஒரு பேர் தான் அல் காலிக், படைத்தவன். ஹல்லாக், அல்லாஹோட காலிக் இல்லை. சகோதரர்களே, எங்களை படைத்தவன் அவன்தான். ஒரு நாள் அந்த அல்லாஹும் பக்கம் தான் போய் சேர இருக்கின்றோம். அல்லாஹுவை சந்திக்கும் நாளை பெருநாளாக யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள்வாயாக. உன்னை சந்திக்கும் நாளை சிறப்பான நாளாக ஆக்குவாயாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உனது வல்லமை, உனது காலிக், நீ பாரி முசவ்விர், உன்னுடைய மகத்துவத்தை இந்த பூமியில் பேசிவிட்டு உன்னை வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. ஈமானிலே யகீனை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு இறைவன் எங்களுக்கு கிடையாது. யா அல்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே இபாதத் செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், நாம் உனக்குரியவர்கள் யா அல்லாஹ். ஒரு நாள் உன்னிடமே திரும்பி வர இருக்கிறோம் யா அல்லாஹ். கடைசி வரை, மௌத்து வரை உன்னை நம்பி வாழ தௌஃபீக் செய்வாயாக. ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. உலகமெல்லாம், இந்த நாட்டிலும் முழு உலகத்திலும் போய் உன்னை பற்றி பேசக்கூடிய தைரியத்தை தாயா அல்லாஹ். உன்னை பற்றி பேசுவதில் கோழைகளாக ஆக்கிவிடாதையா அல்லாஹ். உன்னை பற்றி பேசுவதில் பலகீனர்களாக ஆக்கிவிடாதையா அல்லாஹ். உன்னுடைய வல்லமை குதரத்துகளை பேசுவதில் இன்பத்தை தருவாயாக. அதை பற்றி எழுதுவதில் யா அல்லாஹ் இன்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்கும் ஆசையை, உன்னை பார்க்கும் ஆசையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னை பார்ப்பதுதான் எங்களுக்கு இன்பம் யா அல்லாஹ். இதுவரை உன்னை நாங்கள் காணவில்லை ரஹ்மானே. உன்னை பார்க்கும் நாளை பெருநாளாக ஆக்கி தருவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை உனது பெயரை கொண்டே முடிவடைய தௌஃபீக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக